கோவை வனப்பகுதிகளில் குப்பைகளை கொட்டுவதால் மாடுகளைப் போலவே யானைகளும் குப்பைகளை சாப்பிட்டு உயிரிழக்கும் ஆபத்து ஏற்படுவதாக இயற்கை ஆர்வலர் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்தும் கலந்துரையாடலை கேட்கலாம். பிரசாந்த், இயற்கை ஆர்வலராக யானைகள், வனவிலங்குகள் நெகிழி பைகளை உண்டு அவரது உடல்நிலை பாதிக்கப்படுவது குறித்து இயற்கை ஆர்வலராக அவருடைய தீர்வு என்னவாக இருக்கும்? கனகதரா, இது குறித்து பல்வேறு தளங்களில் நியூஸ்7 தமிழ் பல்வேறு விஷயங்கள் விவாதித்திருக்கிறோம். குறிப்பாக கோவையிலுடைய இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டியுள்ள பகுதிகள் யானைகள் வலசை பாதைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வலசை பாதைகளில் பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் யானை மற்றும் மனித மோதல் அதிகரித்து சமீப காலமாக பல்வேறு உயிரிழப்புகள் கூட ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஒரு பக்கம் மனித உயிர்கள் பலியாக இருப்பதனால் அதற்கு தகுந்த நிவாரண நிதி வழங்கப்பட்டு அது பல்வேறு விஷயங்கள் தடுப்பு நடவடிக்கைகளில் வனத்துறை மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் யானைகள் உயிரிழக்கும் சம்பவம் என்பது அதிகரித்திருக்கிறது. ஒரு இயற்கையான ஒரு சூழல் நன்றாக அமைய வேண்டால் வனம் நன்றாக இருக்க வேண்டும். வனம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் விலங்குகள் ஒரு நல்ல ஒரு தரத்தோடு இருக்க வேண்டும் என்கிறது தான் பொதுவான நியதி. இப்படிப்பட்ட சூழலில் சமீப காலமாக கோவையில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதி மற்றும் நீலகிரி ஒட்டியக்கூடிய மசனக்குடி உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ளாட்சி அமைப்புகளால் கொட்டப்படக்கூடிய இந்த குப்பைகளால் மாடுகளைப் போலவே இந்த விலங்குகள், குறிப்பாக விலங்குகள் மட்டும் இல்லாமல் யானைகள் இதை உண்டு உயிரிழக்கக்கூடிய சம்பவங்களும் அதிகரிக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்கிறோம். குறிப்பாக கோவை மருதமலை பகுதியில் கூட சமீப காலமாக அந்த குப்பைகளை கொட்டப்படுவதனால் அந்த யானைகள் இந்த குப்பைகளை கிளறி உணவு மனிதர் போட்டுக்கிட்டு அந்த கழிவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு சம்பவங்களும் காட்சிகளும் நம் திரையில் பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த யானையுடைய சாணத்தில் அது ஒரு துரதிருஷ்டம் என்றால் நாப்கின் எல்லாம் அந்த யானையுடைய சாணத்தில் வரக்கூடிய காட்சிகள் நம்மால் நேரடியாக பார்த்துருந்தோம். களத்தில் கூட நம்ம நேரலை செஞ்சிருந்தோம். மறுபக்கம் நீலகிரி உள்ளிட்ட பகுதியில் மசனக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் அந்த குப்பைகளில் கொட்டக்கூடிய அந்த கழிவுகள் மூலமாக பல்வேறு யானைகள் அதை உண்டக்கூடிய சூழலும் பார்த்திருக்கும். நம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் கூட மதுபாட்டிலே ஒரு குட்டி யானை எடுத்து தும்பிக்கையில் வைக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்கப்படும். இது போன்ற சம்பவங்கள் மிக அதிகரிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. இதனால் விலங்குகள், அது குறிப்பாக யானைகள் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் சம்பவம் ஏற்படுகிறது. இது குறித்து விவாதிப்பதற்காக தற்போது ஓசையமைப்புடைய காளிதாஸ் அவரிடம் எடுக்கிறார். அவர் கேட்கலாம். சார் வணக்கம். பல்வேறு தளங்களை விவாதிச்சிருக்கோம். இது போன்ற செயல் எப்படிப்பட்டதாக நீங்கள் கண்டிக்கிறீங்க? என்ன மாதிரி விஷயங்களை இது போன்ற உள்ளாட்சி அமைப்புகள் பண்ணக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு வனவிலங்குகள் பாதிக்கப்படுது சார்? அதாவது இந்தியாவிற்கு குப்பை மேலாண்மைக்கென்று தனியாக சட்டம் இருக்கிறது. குப்பைகளை யாரும் பொது இடத்தில் கொட்டக்கூடாது, இதுதான் சட்டம். ஆனால் காடுகளை ஒட்டிய பகுதிகளில் உள்ளாட்சி அமைப்புகள் கொட்டுவது என்பது சட்டத்துக்கு புறம்பானது. அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய பொறுப்பு மிக அதிகம். நாங்கள் பல முறை இதை பற்றி கோரிக்கை வைத்திருக்கிறோம். இது மாதிரி காட்டை ஒட்டி எந்த பகுதியிலும் குப்பைகள் கொட்டக்கூடாது என்று. ஆனால் இதுவரையிலும் அவர்கள் கேட்பதில்லை. கோயமுத்தூர் வனக்கோட்டத்தை பொறுத்தளவில் இதனுடைய 320 கிலோமீட்டர் காடுகளை ஒட்டிய பகுதியாக இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த 320 கிலோமீட்டரும் உள்ளாட்சி அமைப்புகள் உண்டு. எல்லா இடங்களிலும் இப்படி கொட்டப்படுகிற போது அது மிகப்பெரிய அவலத்தை ஏற்படுத்துகிறது. வனவிலங்குகள், குறிப்பாக யானைகள், புட்களை மட்டுமே சாப்பிட்டு பழகியவை. அவருடைய யானைகளுடைய உணவில் பெரும்பகுதி 70 விழுக்காடு புட்கள் தான். அந்த யானை சாப்பிட்ட உணவில் ஒரு 60 விழுக்காடு தான் முழுமையாக செரிமானமாகும். அதனுடைய உடல் அமைப்பு அப்படி ஒரு மென்மையான செரிமான குணமுள்ள ஒரு யானைக்கு இது மாதிரியான பிளாஸ்டிக் போன்ற அவலங்களை சாப்பிடுவது என்பது அந்த யானைக்கு செய்கிற மாபெரும் துரோகம். இதனால் ஏற்படும் உடல்நிலை பாதிப்புகள் உடனடியாக ஏற்படாது, ஆனால் மெல்ல மெல்ல அந்த யானைகளுடைய மரணத்துக்கு எடுத்து செல்லும். ஆகவே இது யானைகளுக்கு எதிரானது. வனவிலங்கு சட்டப்படியும் இவை தவறானது. இவற்றின் மீது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து காடுகளை ஒட்டி எங்கும் பொது இடத்தில் குப்பை கொட்டக்கூடாது என்கிற அந்த முடிவை எடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதேபோல் இந்த சுற்றுலா பயணிகள், மலையேற்றம் போகியவர்கள் ஆகியவர்களும் மிகுந்த அக்கறையோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு எப்போதுமே ஒரு மலைப்பகுதியில் ஏறினோமானால், ஒரு வளைவில் நிறுத்தி பார்த்தோமானால் பள்ளத்தில் ஏராளமான குப்பைகள் கொட்டப்பட்டு கிடக்கும். பொறுப்பற்ற சுற்றுலா இங்கு நடைபெறுகிறது. மலைப்பகுதிக்கு ஒரு பொறுப்பான சுற்றுலா, ரெஸ்பான்சிபிள் டூரிசம் என்று சொல்வார்கள், அது வேண்டும். ஆனால் இங்கு அவை நடைபெறுவதில்லை. நடைபெறாத போது அவற்றை நடைமுறைப்படுத்த நாம் கட்டுப்பாடுகளை விதித்து
கண்காணிப்புகளை அதிகப்படுத்தி அவர்கள் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாலைகளை ஒட்டியோ காடுகளை பகுதிகளையோ மலைப்பகுதிகளில் காடுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் யார் குப்பைகளை வீசினாலும் எவ்வகை குப்பைகளை வீசினாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவற்றை கண்காணிப்பதற்கு பேட்ரோலிங் கண்காணிப்பு அமைப்புகள் துரிதமாக இன்னும் அதிகமாக ஏற்படுத்தப்பட வேண்டும். மலைப்பகுதிக்கு நுழைகிற போது உள்ளாட்சி அமைப்புகளால் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது, பசுமை கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது. இந்த பசுமை கட்டணங்கள் எல்லாம் இது மாதிரியான கண்காணிப்புக்கு பயன்படுத்த வேண்டும். அங்கு உள்ளூர் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை கொடுத்து அவர்கள் அடிக்கடி போய் வந்து யாராவது இப்படி விதிமீறி நடந்து கொண்டால் அவர்கள் மீது உடனடியாக நம்ம நகரங்களில் விதிமீறலுக்கு எப்படி ஸ்பாட் ஃபைன் ஏற்படுகிறோ அங்கு அதே மாதிரி மிக அதிகமான ஒரு கட்டணம் அபராதம் விதிக்கப்பட்டால் மட்டும்தான் இவற்றை ஓரளவு கட்டுக்குள் வைக்க முடியும். அப்படி இதுக்கு இன்னும் கூடுதலாக இந்த பசுமை கட்டணம் வசூலித்து இப்படி எங்கெல்லாம் கொட்டப்படுகிறதோ கொட்டுவதை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் உடனடியாக அகற்றுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யும் போது தான் யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் இந்த குப்பைகளால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். குறிப்பாக சார், யானையோட வலசை பாதை சமதள பகுதியாக தான் இருக்கும். குறிப்பாக கோவையிலிருந்து பாலக்காடில் எடுத்தோம்னா சத்தியமங்கலம் வரைக்கும் இந்த வலசை பாதை என்பது சமவெளி பகுதியாக தான் இருக்கும். சமீப காலமாக ஒரு வீடியோ காட்சி வெளியிட்டுச்சு. அதாவது இந்த வலசை பாதை ஆக்கிரமிப்புகள் தடுக்கப்பட்டதன் காரணமாக மேலிருந்து அந்த உயரப்பகுதியில் யானைகள் போய் முடியாமல் சறுக்கி விழுந்து உயிரிழந்தக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியும். இதை எப்படி நம்ம பார்க்கறது? இது எப்படி வனத்துறை நம்ம கண்காணிக்கிறது? யானையை பொறுத்தளவு யானை தரையில் வாழும் பெரிய விலங்கினம் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பெரிய விலங்கினமாக இருப்பதால் அதிக உணவு தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆகவே அதிக வாழ்விடம் தேவைப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ முடியாது. ஆகவே வெகு தூரம் நடக்க வேண்டும். பருவநிலைக்கு ஏற்ப அது இடப்பெயர்ச்சி செய்யும். ஒவ்வொரு காலத்தில் எங்கு உணவு தண்ணீர் கிடைக்குமோ அதற்கேற்ப தன்னுடைய இடப்பெயர்ச்சி செய்யும். ஒரு யானை கூட்டம் சராசரியாக 500 சதுர கிலோமீட்டர் வரை தன்னுடைய வாழ்விடத்தை வைத்துக்கொள்ளும் என்று ஆய்வுகள் சொல்கிறது. அப்படி வாழ்கிற இடம் வேறு, கடந்து போகிற இடம் வேறு. இந்த கடந்து போகிற இடமும் யானைகளுக்கு மிக முக்கியம். அவை தடைப்படக்கூடாது. அந்த கடந்து போகிற இடத்தை யானைகளை பொறுத்தளவு குறிப்பாக குடும்ப யானைகள், அந்த குட்டியோடு இருக்கிற யானைகள் ஒரு 30 டிகிரிக்கு மேலுள்ள சரிவுகளை தேர்ந்தெடுக்காது. அது யானையினுடைய பெரிய உடல், அதனுடைய பலம் மட்டுமல்ல பலவீனமும் கூட. ஆகவே அந்த உடம்பை தூக்கி கொண்டு அவற்றில் நடக்க முடியாது. ஆனால் இங்கே நமக்கு துரதிர்ஷ்டவசமாக நாம் இந்த நிலப்பாகுபாடு ஃபாரஸ்ட் லேண்ட் பட்டா லேண்ட் எல்லாம் பிரிக்கிற போது சமவெளி பகுதி முழுக்க பட்டா லேண்டாக பிரித்து விட்டோம். மலைப்பகுதியில் சரிவான மலைப்பகுதி மட்டுமே பல இடங்களில் யானைகளுக்கு ஒதுக்கப்படுகிறது. யானைகள் அதனால் என்ன செய்கிறது என்றால் சமவெளிகளில் தன்னுடைய வலசையை வைத்துக் கொள்கிறது. தான் கடந்து போகிற பாதைகளை சமவெளி பகுதியில் போகின்றன. நம்முடைய பாரம்பரியமான விவசாயிகளிடமும் பழங்குடிகளிடமும் அந்த இடம் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கும் தெரியும் இது யானுடைய இடம் என்று. அவை போய் வந்தன. இவர்களும் காலையில் வந்து பார்த்தால் யானை போன தடம் இருக்கும், அவை தங்காது. ஆனால் புதிதாக கடந்த 20-25 ஆண்டுகளாக புதிதாக இடத்தை வாங்கி வணிக பயன்பாட்டோடு அதனை செய்பவர்கள் அந்த பாதைகளை மறித்து விடுகிறார்கள். மறித்து விடுகிற போது வேறு வழி இல்லாமல் ஒன்று மலை சரிவுகள் ஏறி இப்படி விபத்துகளை சந்திக்கின்றன, அல்லது மலையை விட்டு வெளியே வந்து சமவெளி பகுதிகள் இதுவரையிலும் வராத பகுதிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பயிர்களை மேய்ந்து பயிர்களை மேய்வதற்கு நமக்கு தான் பயிர், யானைக்கு அதனுடைய உணவு. ஆகவே தன்னுடைய உணவாக நினைத்து பயிர் மேக பழகி கொள்கிறது. அது பெரிய பாதிப்பை யானை மனித முரண் ஏற்படுவதற்கான வழிவகை செய்கிறது. ஆகவே இந்த குறுகிய, அதாவது யானைக்கு வாழ்விடம் வலசை, அது போக வரக்கூடிய வலசை பாதைகள் இவை முக்கியம். அவற்றில் சில வலசை பாதைகள் குறுகியவை. அந்த குறுகிய வலசை பாதைகளை தான் எலிஃபண்ட் காரிடார்ஸ் என்று சொல்கிறோம். ஒரு வகையான இணைப்பு பாதைகள். அந்த பாதைகள் துண்டாடப்பட்டால் யானைகளுடைய வாழ்விடம் துண்டாடப்படும். ஆகவே தான் அவற்றை அடையாளம் காண்டு இப்போது 42 இடங்களை ஒரு யானை வலசை பாதைகள் என்று ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக புரிந்து கொள்ளாமல் பல இடங்களில் விவசாயிகளையே அவற்றை எதிர்க்கிறார்கள். அவை தவறு. அவை விவசாயிகள் மட்டுமல்ல, மலையோரத்தில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்தும். யானைகள் சில இடங்களுக்கு வரக்கூடாது. அவருடைய வாழ்விடமான காட்டை விட்டு வரக்கூடாது. சில இடங்களில் அவை போகாமல் இருக்கக்கூடாது. அவற்றுடைய இயல்பான வலசை பாதைகளில் போக வேண்டும். அப்படி போகாமல் எந்த இடத்துக்கெல்லாம் அவை போக வேண்டும் என்பதை அடையாளம் கண்டு அந்த இடத்தை எவ்வகை தடுப்பும் அங்கு ஏற்படுத்தக்கூடாது. எங்கு வரக்கூடாதோ அவற்றை வராமல் தடுக்க வேண்டும். இவற்றுக்கான நடவடிக்கை எடுக்கும்போது தான் யானைகளுக்கும் நலன் விளையும், மக்களுக்கும் நலன் விளையும். தற்போது கனகதரா நம்மளுடைய சுற்றுச்சூழல் ஆர்வலர் பூவில் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார்.
இணைப்பில் நியூஸ் செவனோட இணைப்பில் வந்ததுக்கு மிக நன்றி. சார் கேட்குதுங்களா? கேக்குது. வணக்கம். சார் வணக்கம். இப்போ நம்ம திரையில் பார்க்கக்கூடிய காட்சி மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு காட்சியாக இருக்கிறது. அதாவது பயிர்களை தேடி காடில் வாழக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த யானைகள் தற்போது மனிதனுடைய உணவு கொட்டக்கூடிய இந்த குப்பைகளுடைய உணவு கழிவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு காட்சிகளாக நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஒரு நகரத்தை கட்டுமானம் செய்கின்ற போதும் இல்ல ஒரு நாடு அப்படிங்கிற வடிவம் நம்ம என்னன்னா ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச்ல தான் பாக்குறோம். அதாவது மனிதனுக்கு இது தேவை, மனிதனுக்கு இந்த சாலை தேவை, மனிதனுக்கு இந்த வீடு தேவை அப்படிங்கிறது ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச் இருக்குல்ல, பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதாலதான் இந்த ஒட்டுமொத்த பூமியில் மனித உயிரினம் மட்டும்தான் வாழ்வதற்கான வழிவகையில் நம்முடைய கட்டுமானங்கள் நம்ம மேற்கொண்டு போறோம். அடிப்படையான இருக்கக்கூடிய பிரச்சனை, பேசிக்கா நம்ம டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்ப நம்மளோட நகர வடிவமைப்பாக இருக்கட்டும், எந்த வளர்ச்சி திட்டமாக இருக்கட்டும், எல்லா சூழலையும் உள்ளடக்கி அந்த எக்கோசிஸ்டத்தை எப்படி பாதுகாப்பாக செய்து அதன் அடிப்படையில் வளர்ச்சி கொண்டு வருவது என்கின்ற பார்வை தேவை. அப்ப எக்கோசென்ட்ரிக் அப்ரோச், சூழலை மையமாக வைத்து நம்முடைய கட்டுப்பாடுகள் தேவை. அப்ப நகரத்தில் உருவாகின்ற ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும், அது டிரைனேஜ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, குப்பை மேலாண்மையாக இருந்தாலும் சரி, இது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் என்ன விதமான பிரச்சனை உண்டாக்கும், எந்த உயிரினங்களுக்கான இது ஆபத்தாக விளைவிக்கும் என்பதற்கான முன்கூட்டியே இருக்கக்கூடிய ஆய்வுகளை மேற்கொண்டுதான் நம்முடைய கட்டுமானங்கள் சொல்லணும். பேசிக்கா அதுதான். இப்போ அவருக்கு நண்பர் குறிப்பிட்டது போல, அவர் ஓசை காளிதாஸ் சார் குறிப்பிட்டது போல பாத்தீங்கன்னா, குப்பைகளை மேலாண்மை செய்வதற்காக முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அந்த ரூல்ஸ் படி குப்பைகளை நம்ம எல்லா இடத்துக்கும் திறந்த நிலையில கொட்டக்கூடாது. அது குப்பைகளுக்கு என்பதற்கான தனியான டம்பிங் யார்டு இருக்கு. அங்க போய் நீங்க டீகம்போஸ் பண்ணுவதற்கான வேலைகள் தான் செய்யணும். இது சட்ட ரீதியாக இருக்கு. இப்ப இந்த சட்டத்தை மீறுகின்ற போது அதை மீறி செயல்படுகிற நபரின் மீது அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அப்பதான் இதை நீங்க என்போர்ஸ் பண்ண முடியும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, மனிதனுக்கு இது இந்த இடத்துல வச்சு பிரச்சனையா இருக்கு, வேற எங்கேயாச்சும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பிற உயிரினங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது யோசிப்பதில்லை. அப்போ அடிப்படையில் நம்முடைய சிந்தனை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கின்றது, சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கு. இந்த இரண்டு பேரும் தான் புரிஞ்சுக்கணும். மூன்றாவதா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, மனிதனோடு சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களை மட்டும்தான் அதற்கான இருக்கக்கூடிய வசதிகள் தான் நம்ம ஓரளவுக்கு பண்ணி கொடுறோம். இப்ப நம்ம மனிதனோடு சேர்ந்து வாழக்கூடிய டொமஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மனிதனோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மிருகங்கள் இருக்கு, மாடு இருக்கு, ஆடு, இந்த மாதிரி கோழி, இருக்கலாம். இந்த மாதிரி சில உயிரினங்கள், நாய் போன்ற உயிரினங்கள், இந்த மாதிரி உயிரினங்கள் மனிதனோடு சார்ந்து வாழ கற்றுக்கொண்டிருக்கு. அப்போ ஓரளவுக்கு மனிதன் உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய அமைப்பு முறைகளை கற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டொமஸ்டிகேட் ஆயிருக்கனால அதால சில இடத்துல வாழ முடியுது. ஆனா இந்த மாதிரி வைல்டு பீயிங்ஸா இருக்கக்கூடிய இந்த யானைகளாக இருக்கட்டும், பிற நம்ம இப்ப யானைகள் மட்டும் தான் நம்ம பேசுறோம், குரங்குகள் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய, இவை அனைத்துமே வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ். இன்னும் காடு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறையில இருக்கக்கூடிய இயல்பு தன்மையோட இருக்குது. அவை இன்னும் நம்மளுடைய இந்த சிஸ்டத்துக்கு அதுக்கு அடாப்ட் ஆகல. அது தெரிய போல அதோட இயல்புல தான் இருக்கு. அப்போ அதனோட இயல்பை பராமரித்துக் கொண்டு அதை பாதுகாத்துக் கொண்டு நாம எப்படி நம்மளுடைய சொசைட்டியை பாதுகாப்பது என்று யோசிக்க வேண்டும். அப்ப நம்முடைய நகரத்திற்கும் நம்முடைய நகர கட்டுமானத்திற்கும் வனத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறது வேணும். வனம் என்பது வனமாக இருக்கணும், காடு என்பது காடாக இருக்கணும், நாடு என்பது நாடாக இருக்கணும். இந்த பேசிக்கா இந்த கிரைட்டீரியா நமக்கு வேணும். இந்த பிரிவா இந்த ஒரு லைனை நம்ம பிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதை புரிந்து கொண்டு செயல்படுத்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இனிமேல் வைல்ட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறக்கும். இல்லைன்னா இந்த என்டையர் பூமியில பாத்தீங்கன்னா மனித இனம் மட்டும்தானே இருக்க முடியல, மனித இனம் சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்கள் மட்டும்தான் இருக்க முடியும், பிற எல்லா உயிரினங்களுமே அழிந்து விடும். அப்ப இந்த பிற எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போச்சு அப்படின்னா மனிதன் மட்டும் தனித்து வாழ முடியாது. ஏன்னா நம்ம இந்த இயற்கை சூழல் அப்படிங்கிறது ஒன்றோடு சார்ந்தான் இருக்கின்றது. அப்ப இதுல ஒரு ஸ்பீசிஸை நீங்க அழிக்கிறீங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த ஸ்பீசிஸ் அழிவுல தான் போய் முடியும். அப்போ அது ஒன்று மாற்றி ஒன்று வேறு விதமான அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கணும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் போலதான். சோ அப்போ என்னன்னா எல்லா ஸ்பீசிஸையும், எல்லா உயிரினங்களையும், அந்த பல்லுயிர் பகுத்துண்டு நம்ம இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு முறையை நாம் எப்படி உருவாக்குவது, அப்ப அதற்கான திட்டங்களை எப்படி வடிவமைப்பது, அதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இது யானைகளுக்கு மட்டுமல்ல, எல்லா காட்டு உயிர்களுக்குமே இந்த ஆபத்துகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே அது குறித்து நாம பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன். சார், இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது புறநகர் பகுதியில் யானை வலசை செல்லக்கூடிய பாதைகளில், புறநகர் பாதைகளில் குப்பைகளை கொட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக அங்கே இருக்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
நிச்சயமா இருக்கு. ஆனா என்னன்னா, நம்ம வந்து மக்கள்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வை செய்யணுமோ, அதே மாரி அரசு இயந்திரமும். இது 2மே கம்பைன்டா செயல்பட வேண்டியது. இப்ப மக்கும் குப்பை, மக்காத குப்பையை நான் பிரித்து தர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அவற்றை அப்படியே எடுத்துவிட்டு மக்கும் குப்பையை மக்க செய்ய வேண்டியது அரசுடைய கடமையாக இருக்கு. இப்ப குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும். நம்ம இவ்வளவு அதிகமான இதுல 2வது குப்பைகளை உருவாக்காமல் தடுப்பது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. நீங்கள் வந்து குப்பையை உற்பத்தி பண்ணிட்டே இருப்பீங்க. அப்புறம் குப்பை மேலாண்மை சரியா இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல, அது இருக்கு. அப்ப என்னன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை வந்து நம்ம தடை செஞ்சிட்டோம். ஆனால் அதையும் மீறி இந்த அளவுக்கு பிளாஸ்டிக் இங்க எப்படி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப பிளாஸ்டிக் உற்பத்தி தடை செய்வதற்கு நாம் என்ன செய்ய போறோம், என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும்? அதிகப்படியான பொருட்களை வாங்கி குவிப்பதற்கான ஒரு கன்சியூமரிஸ்டிக் மைண்ட் செட்ல நாம வந்து மக்களை எல்லாம் பழக்கி வைத்துட்டு நீங்க தான் உங்களுக்கு பிரச்சனைக்கான காரணம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்ப அந்த கன்சியூமரிஸ்டிக் மைண்ட் செட்டை குறைப்பதற்கான வாய்ப்பை நாம் எப்படி உருவாக்குவது, அதை நம்ம யோசிக்க வேண்டும். அதே போல வந்து இப்படியான சில பேசிக்காக இருக்கக்கூடிய குப்பைகளை எப்படி நம்ம உற்பத்தி ஆகாமல் தடுப்பது, அந்த பொறுப்பை எப்படி கொண்டு வருது என்பது அதை நாம் யோசிக்க வேண்டும். அப்ப அதுக்கான அப்ப என்னன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக தடை செய்யப்படும். அது முழுமையாக எப்படி தடை செய்வதற்கு அதற்காக என்ன அவசியம்? அப்ப கொள்கை ரீதியாக நாம் செயல்பட வேண்டிய ஒரு நிறைய திட்டங்கள் இருக்கு. அப்ப கொள்கை அளவில் நாம் செய்ய வேண்டிய மாற்றங்கள், அதே போல இந்த கண்காணிப்பு அமைப்புகள் அவர்களை இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கான என்ன செய்ய வேணும் அப்படின்னு யோசிக்கணும். 3வது அதே போல தனிநபராக மக்கள் நாம வந்துட்டு இன்னும் விழிப்புணர்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த 3 நிலையில் செயல்படுகின்ற மட்டும் தான் நம்ம வெற்றி பெறணும். இல்லைன்னா ஒருத்தர் மட்டும் நம்ம பிளேம் பண்றோம் அப்படின்னா இதன் மூலமாக நம்ம இறுதி வெற்றி அடைய முடியாது. வனவிலங்குகள் குறிப்பாக யானைகள் நெகிழி குப்பைகளை உண்டு உயிரிழக்கும் அவலத்தை தடுப்பதற்கு உள்ளாட்சி மற்றும் ஊராட்சி அமைப்புகள் கழிவு மேலாண்மையை பொறுப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் நம்முடன் பகிர்ந்திருக்கின்றனர். தகவல்களை அவர்களுடன் உரையாடி வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.